தனுசு ராசி விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரனுக்கு சனி பார்வை இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தாமதம் ஏற்படும் இழுபறி நிலவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாதீங்க. ஏன்னா சந்தோஷமாக இருக்கும்போதும் சரி, சங்கடமாக இருக்கும்பொழுதும் சரி, வார்த்தையை கொடுத்துட்டீங்கன்னா அதை திருப்பி அண்ண முடியாது. அதனால கவனமாக இருந்துக்கோங்க. இரவு 7 மணிக்கு மேலே சந்திரன் ராசிக்குள்ள வரப்பு சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கைக்கு சந்திரனுடைய பார்வை, சந்திரனுக்கு அதில் இருக்கிற இடங்களின் பார்வை, ஒரு பார்வை இருக்கிறதுனால மனசில் இருக்கிற குழப்பமாக இருந்தாலும் எந்த விதமான சலனமும் ஏற்படாமல் நிம்மதியான ஒரு தூக்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இரவு 7 மணிக்கு மேல் ஆற்று நிம்மதியும் திருப்தியும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் தாய் முழுவதும் செலவு, சஞ்சலம், குழப்பம் போன்ற விஷயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தடை தாமதம் ஏற்படும் சூழ்நிலை. பூர்ணிமா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு வட்டத்திலும் அபவாத பெயர் ஏற்படக்கூடிய ஒரு சங்கடமான நாள். காலை முதல் இரவு வரை சந்திரன் ராசிக்குள்ள வந்தாலும் பெரிய நட்சத்திரத்தில் இருக்கார், 3 நட்சத்திரத்தில் இருக்காரு. அதனால் மனக்குழப்பம், மனசஞ்சலம் ஏற்படும், அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்க விஷயத்தில் ஓக்கல் நினைக்காதீங்க. அடுத்தவங்களை பற்றி அவங்க இல்லாதப்ப பேசிடாதீங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாண்டிய வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாளாக இருக்கும். வரியஸ்தானத்தில் சந்திரன் இருந்தாலும் 3ஆம் இடத்து சனி பார்வை 9ஆம் இடத்திற்கு வரியஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால தந்தைக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக தந்தையின் சிலரின் அன்புக்கு பாராட்டம் பாத்திரம் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இரவு 7 மணிக்கு மேலே தந்தையுடன் மனசு விட்டு பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் என்று ஒரு நல்ல நாள்.